பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 28/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:48 மணி வரை பௌர்ணமி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை பிரதமை திதியும், நாள் முழுவதும் சதயம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கும் ஏற்ற தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்கக்கூடிய விரிவான விஷயம். தனிநபர் ஜாதக அமைப்புகளில் சுக்கிரன் என்பது மிக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான சுகபோகங்களுக்கும் காரகத்தன்மை கொண்ட சுக்கிரன் முழு சுபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எந்த சூழலில் முழுமையாக வலுவிழக்கிறார், அதற்கான கிரக தொடர்புகள் என்ன? சுக்கிரன் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீச்சம் அடைந்திருப்பது, சனி செவ்வாய் ராகோடு ஒரு சேர தொடர்பு கொள்வது, திக்பலமும் இழந்து நிஷ்பலமாகி பாவத் தொடர்புகளை பெற்றிருப்பது, கூடுதலாக அவர் 3 மற்றும் 8ஆம் இடங்களில் மறைந்து கடுமையாக இருப்பது, பாவத் தொடர்புகள் 3, 8ஆம் இட மறைவு, நீச்சம் இது போன்றதொரு தொடர்புகளை பெற்று சுப தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற சுக்கிரன் தனிநபர் ஜாதகங்களில் இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இனிமையான அனுபவங்களை கொடுக்காமல் மிகப்பெரிய அளவில் தர்ம சங்கடமான சூழல்களை வாழ்க்கை முழுவதும் ஏற்படுத்துவார். கணவன் மனைவி சரியான உறவோடு இல்லாத தன்மைகள், வீடு வாகன யோகம் இல்லாத சூழல், வாழ்நாள் முழுவதும் ஜீவனத்திற்கே சிரமப்படுகிற தன்மைகள், எந்தவிதமான சுகபோகங்களையும் அனுபவிக்க இயலாத தன்மை போன்றவைகள் இந்த சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு துவங்க போகிறது? யதார்த்தமான சூழல்களை உணர்த்தக்கூடிய தினமாக மேசத்துக்கு புரிதல் அதிகரிக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. எல்லா விதமான தடைகளும் முழுமையாக விலகும். அனைவராலும் போற்றப்பட இருக்கிறீர்கள், புகழ் பெற இருக்கிறீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்றம் நிறைந்த தன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். மனதில் நினைத்ததை தெளிவாக சிந்தித்து யோசித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. மனதளவில் உற்சாகம் மேம்படும். சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவிருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உஷாராக இருங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் மதிப்பு கூடுதலாக இருக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். குறிப்பாக இன்றைய நாள்
கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். விருந்தினர் வருகையால் வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். குடும்பத்தினர் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் சில செலவுகள் ஏற்படலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு யதார்த்தமான நடைமுறைகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக மேசராசிக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் போன்ற அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு பொருளாதார நலன் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். ரிஷப ராசி என்பர்களே, எந்த ஒரு சூழலிலும் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு மேம்பட்ட அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. குறிப்பாக ராசிநாதன் சற்றே பலவீனமாக இருந்தாலும் ராசியின் யோகர்கள் பரவாயில்லை, வலுவாக இருக்கிறார்கள் என்ற தன்மையில் உங்களுடைய எண்ணம், செயல்திறன் அனைத்திலும் உறுதித்தன்மை மேம்பட்டிருக்கும். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி அதன் மூலமாக சில சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வழக்கத்தை விட தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளால் அனுகூலமும், கூடுதலாக கணவன் மனைவி உறவில் சந்தோஷமான அணுகுமுறைகளும் இருக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க சற்று கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது அனுகூலமான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். உறவுகளிடம் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நன்மையாக அமையும். பெண்மணிகளுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் உயரக்கூடிய சூழல் உண்டு. வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். உடனிருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கு விரும்பிய சூழல்கள், வெற்றிகரமான வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக விவசாயிகளுக்கு வேண்டியது கிடைக்கப்பெறுகிற நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான சூழலை அனைவரும் புரிய வைக்கின்ற தன்மையோடு மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அனைவரையும் எளிதில் வசப்படுத்தும் சூழலை அறிந்து வைத்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்ட காரியங்களிலிருந்து வந்த தடை நீங்கும். அனுகூலம் உருவாகும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படும். பணவரவு பல வகையில் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாக விலகி செல்வார்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு மேம்பட்ட சூழலில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி நல்லதொரு பாராட்டுதனை பெற இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பணி நிரந்தரமான சில நல்ல தகவல்களும் வரலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை விசேஷமாக அமையும். தடைபட்டு வந்த திருமண காரியம் தடை நீங்கி நடக்கும். வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். குடும்பத்தில் தேவையற்ற வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். அரசியலில் மற்றும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருப்போருக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் உருவாகலாம். எடுக்கும் காரியங்களில் கடின முயற்சிக்கு பிறகே வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். மாற்றத்தை விரும்பி இருக்கிற கலைத்துறை என்பவர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டு.
மன அமைதி மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனும், இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயமான சூழலும், விவசாயிகளுக்கு விரும்பிய அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகராசியினருக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். நல்லதொரு வலிமையான கிரக சூழல்கள் கடகத்திற்கு இருக்கிறது. ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது சற்றே பாதிப்பு. இந்த மாதிரியான சூழல்களில் ராசி குருவின் இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது. ராசியின் யோகர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கைவிட்டு போன சில பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். பொருளாதார நலன்கள் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கை நெஞ்சுரம் மேம்படும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக தேவையற்ற பயணங்களும் அலைச்சலும் உருவாகும். தேவையில்லாத ஆரோக்கியம் சார்ந்த சில தொந்தரவுகள் ஏற்படலாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. சரியான நேரத்தில் உணவு அருந்துவது சிறப்பான சூழலாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த மந்தநிலை நீங்கும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியில் தங்க நேரிடலாம். அலுவலகத்தில் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு பின்னர் விலகும். குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் மேம்படும். உறவுகள் நட்புகளிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மையாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களில் சில தடைகளும் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். புகழ் பெருமை மேம்படுகிற தன்மைகளும் இருக்கு. இன்றைய நாள் அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான நல்லதொரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற நாளாக, உற்சாகம் மிகுந்த தினமாக உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக வெற்றிகரமான வாய்ப்புகள் அநேகம் ஏற்படக்கூடிய சூழல்கள் கடகராசி என்பவர்களுக்கு நிறைவான முறையில் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் சிம்ம ராசி என்பர்களே, சிந்தித்து செயலாற்றி சிக்கனமான முறையில் நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசியில் சூரியன் வலுப்பெற்றிருக்கிறார். தனத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அஷ்டம சனி ஒருபுறம் அலைச்சல்களை கொடுக்கிறது. அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் வெற்றிகரமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக பொன் பொருள் சேர்க்கை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் அமையும். வீடு வாகன யோகம் உண்டு. விருந்து கேளிக்கை விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய தொடர்புகள் ஏற்படும். மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் மேலோங்கும். முன்னேற்றமான சூழல் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தேவையற்ற விரய செலவுகள் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குறிப்பாக வாழ்க்கையில் புதியதாக சில திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஏற்படும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கு மதிப்புயரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான சூழல்கள் அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும். தடைபட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகளும் மேம்பட்டதானதொரு சூழலும் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்குமே சில அனுகூலங்களை கொடுக்கிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு கலக்கங்கள் மறைகிற நாளாக, கவலைகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையப் போகிறது. லாபத்தில் குரு, செவ்வாய் திக்பலம், 7ல் சனி, இப்படியான கிரக சூழல்களோடு கன்னி ராசி என்பவர்களுக்கு முழுமை நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். பல வழியிலும் பணவரவு இருக்கும். காரியத்தடை நீங்கும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற பெரும் புள்ளிகளின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் மூலம் லாபத்தன்மை மேம்படும். தொழில் விரிவாக்கத்திற்கான அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் நீங்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து மதிப்பு உயரும். நிலுவையில் இருந்து வந்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மனம் மகிழுகிற ஒரு சூழலை உணர இருக்கிறீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழப் போகிறீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். பணவரவு திருப்தியாக இருக்கும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக நிதி நிலைமைகள், குறிப்பாக நகைக்கடை அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக சங்கடங்கள் மறைகிற சகல விதத்திலும் அனுகூலங்கள் மேம்படுகிற நாளாக கன்னி ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான அணுகுமுறைகளோடு நல்லதொரு உற்சாகமான சூழல் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். வெற்றிகரமான சூழல்கள் நிறைய உண்டு. விரும்பியது அனைத்தும் விரிவாக கிடைக்கும். சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு செயலாற்றுவீர்கள். பணம் பல வழியிலும் இருக்கும். பண வரவு மேம்படுவதால் சந்தோஷமான அணுகுமுறைகள் இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் நல்லதொரு மனமகிழ்ச்சி அடைகிற சம்பவங்கள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் மூலம் லாபத்தன்மை மேம்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வியாபாரம் சிறப்பாக நடக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதும் பழைய பாக்கிகள் வசூலாவதும் சந்தோஷமாக இருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு கடன் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு அந்தஸ்து மேம்படும். நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். எந்த நிலையிலும் பேசுகிற பேச்சில் நிதானம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தடைகள் நிலவும் என்பதால் எதையும் முழுமையாக முடிக்க இயலாத சூழல் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கு நல்லதொரு ஏற்றமும் சாதகமான தன்மைகளும் மேம்படுகிற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்தி கொடுக்கிற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையப் போகிறது.
எந்த சூழலிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கும், சகல அனுகூலங்களையும் கொடுக்கும். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் ராசியை உச்சகுரு பார்ப்பதும் ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பதுமான சூழல்ல வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மன மகிழ்ச்சியாக உணருவீர்கள். மாற்றங்கள் நடக்கும். சந்தோஷமான அணுகுமுறைகள் மேம்படும். எல்லா விதத்திலும் யதார்த்தமான சூழலோடு இருப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். வேகத்தோடும் விவேகத்தோடும் இருப்பீர்கள். விரும்பியது கிடைக்கும். பணவரவு பல வகையிலும் உருவாகும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அனுகூலமாக இருக்கும். மனம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் உருவாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் நிதானம் காப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி அனுகூலமான தன்மைகள் ஏற்படுகிற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற தினமாகவும், அனுசு நட்சத்திர என்பர்களுக்கு அனுகூலம் மேம்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கிறது? சங்கடங்கள் முழுமையாக நீங்குகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசியின் யோகர்கள் அனுகூலமாக இருப்பதும், ராசிநாதன் அதிர்ஷ்ட பாவகத்தில் உச்சம் பெற்றிருப்பதும், 7ல் செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், கோபதாப பிடிவாத குணங்கள் கூடுதலாக இருந்தாலும் உங்களது எண்ணம், செயல்திறன் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகரமான வாய்ப்புகளையும் சூழல்களையும் உருவாக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். மனதளவில் போட்டு வைத்திருந்த காரியங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு அருந்துவது நல்லது. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது அனுகூலமாக அமையும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். அவர்களின் நலனுக்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் கூடுதலாக இருக்கும். சகோதரர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பழைய கடன்கள் வசூலாவது உற்சாகமான மனநிலையை ஏற்படுத்தும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு களங்கங்கள் உருவாகும் தன்மைகள் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எதிர்பார்த்த பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். இன்றைய நாள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். விவசாயத்துறை என்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்னேற்றமான சூழலை நோக்கி நகருகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், போராட நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? ஏற்றம் நிறைந்ததான நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக அமையும்.
உச்சகுரு ராசியை பார்ப்பதும் ராசிநாதன் சனியை குரு சுக்கிரன் ஒரு சேர தொடர்பு கொள்வதும் மாற்றத்தை விரும்பி இருக்கிற சூழலில் மகத்தான புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நிதானமாக இருப்பீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள், எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். ஒரு சில செயல்பாடுகள் அவசரமாக முடிவெடுப்பீர்கள், அதனால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணம் வெற்றிகரமாக அமையும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில்துறை என்பர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை ஒத்தி தள்ளி போடுவது சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். எதை பேசினாலும் கவனமாக பேசுவது நல்லது. உறவுகள் குடும்ப நபர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் அறவே தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். வாகன சுகம் மேம்படும். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் கவனம் தேவை. அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த தலைமை பதவிகளும் கிடைக்கும். புகழின் உச்சிக்கே செல்வீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். விவசாய பெருமக்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர என்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்களை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொது நோக்கோடு செயல்படுவீர்கள். புகழ் பெறுவீர்கள். குறிப்பாக 2 சனி ராசிநாதன் குரு சுக்கிர தொடர்புகளோடு இருப்பதும் 5 செவ்வாய் இருப்பதும் 7 சூரியன் புதன் இருப்பதும் யதார்த்தமான சூழலை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகளை காட்டுகிறது. அனைவரிடமும் பக்குவமாக பழகுங்கள். கோபதாபத்தை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிறைவான சூழல் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் மேம்படும். தடைகள் விலகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உருவாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போனால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களிடம் பக்குவமாக பழகுவது நல்லது. வர்த்தக வியாபாரத்துறை அன்பர்களுக்கு மேன்மையான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கிய நலன் கருதி வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். நிறைவான சூழலோடு நல்லதொரு நிம்மதியான அணுகுமுறைகளும் புகழும் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக பெரிய அளவிலான குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்கள் உண்டு. அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு இயல்பான சூழலோடு இனிப்பான புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சதய நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? ராசியை உச்சகுரு பார்ப்பது மிக வலிமையான தன்மையோடு இருக்கிறது. விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் உருவாகும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். சங்கடங்கள் விலகுவதால் சகல விதத்திலும் அனுகூலமான தன்மைகள் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு வரும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். யதார்த்தத்தை உணர்கிற தன்மைகளும் மேம்படும்.
குறிப்பாக அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான நல்லதொரு மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்கள் வெளிப்படுகிற நாளாக மீனத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். ஜென்ம சனி சில மன வருத்தங்களை கொடுத்தாலும் மற்ற கிரக சூழல்கள் உங்களுக்கு மன தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இயல்பான சூழல் உண்டு. உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். யதார்த்தத்தை உணர்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்ப்புகள் பூரணமாக விலகும். மனதளவில் மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் உருவாகும். மாற்றத்தை விரும்பியிருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஜென்மசனி சில அனுகூலமற்ற தன்மைகளை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை விரும்பி வாங்குவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியான சூழல் உருவாகும். தொழில் பங்குதாரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். யதார்த்தமான அணுகுமுறைகளோடு இருப்பீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். ஓவியம் சார்ந்த துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உற்சாகமான சூழலோடு உறுதித்தன்மை அதிகரிக்கிற நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதத்திலும் நல்லதொரு சிறப்புகளோடு கூடிய தன்மை இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு சாதகமான தன்மை உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகும். மனதளவில் உற்சாகமும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் நிறைந்த நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் மறைகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.